ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களுடைய வழிமுறையில் என்னுடைய பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்களின் அனைத்து நல்லடியார்களையும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் அநியாயக்காரர்கள் அழிந்து போவார்கள். இந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய தினத்தில் இமாம் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை கேட்கக்கூடிய மக்கள் அருகில் இருப்பவர்களை பார்த்து மௌனமாக இருக்கிறது கூறினாரோ அல்லது சிறு கற்களை விளையாடினாரோ பக்கத்தில் நமக்கு அவர் வீணான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதை நினைவுக்குரியவனாக உரையுடன் செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் என்ற சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரக்கூடிய திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மொழிகளும் ஏராளமான வரலாற்று செய்திகளை நமக்கு கற்றுத் தருகிறது. நல்லவர்கள்
மனிதர்களாகவும் சில சிறியாகவும் இருந்தவர்கள் தனக்கு கீழ்நிலையோட பலகீனமான மக்களை, அப்பாவி மக்களை அளவுக்கு அதிகமான துன்பத்தை வழங்கினார்கள். அந்த துன்பத்தை வழங்கிய அந்த அநியாயக்காரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அநியாயம் ஆணவம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகும். அந்த அநியாயக்காரர்கள் இருந்த அடிசூழல் தெரியாத அளவிற்கு அல்லாஹ் அவர்களை அழித்து நாசமாக்குவதை நாம் வரலாறு முழுவதிலும் பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டான் என்று ஏராளமான இடத்தில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். நீதியை நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் சொல்வதை பார்க்க முடியும். அநீதி இழக்கப்பட்ட மக்களுடைய நபிகளார் சொன்னார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய துஆவிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில எந்த திரையும் கிடையாது. அவர்கள் துஆக்கி கொடுத்தால் அல்லாஹ் அங்கீகரித்து துஆவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அப்போ நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. பல வரலாறுகளை நாம் படிப்பதன் மூலமாக இந்த அநியாயம் எந்த அளவுக்கு நம்மை பாதிக்கும் என்பதை இந்த வரலாறு மூலமாக அறிவிக்கலாம். எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான் என்றால், இறைவனை மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வான். எப்படி நம்ம அநியாயம் செய்யறதுல இறைவனை மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு அடியாருக்கு மட்டும் அதிகமா நல்லா இவருக்கு மட்டும் இவருக்கு அவசியம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அல்லாஹ்வே பார்க்க மாட்டான். தவறு யார் செய்தாலும் தவறு, ஃபிரௌன் செய்தாலும் தவறுதான், மூசா செய்தாலும் தவறு. அப்போ அல்லாஹ்வே மற்ற மனிதர்களுக்கு அநியாயம் செய்வான். அல்லாஹ் அநியாயம் செய்வதை விரும்பக்கூடியவர் கிடையாது. அப்போ அநியாயம் என்பது இன்றைக்கு காலகாலமாக இருப்பதை கூறிட்டே காலத்தில் மிக கொடூரமாக நாமெல்லாம் வரலாறு தினம் பத்திரிகைகளை பார்க்கக்கூடிய செய்திகள் நம்மை கலங்க வைக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு அப்பாவி மக்கள் ஒன்று குவிக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். பல வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனால் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அநியாயக்காரர்களுடைய நிலை எப்படி இருந்தது? வரலாறுகளை நாம் ஒருவரை திருப்பி பார்க்க வேண்டும். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் கொடூரன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? அவரை விட பெரிய அநியாயக்காரமாக இருக்க முடியுமா? எந்த அளவுக்கு சொன்னால் இறைவன் சொல்கிறான், وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ. ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாரிலிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை நினைத்து பாருங்கள். அந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னுடைய ஆண் பிள்ளைகளை அறுத்து கொலை செய்து கொண்டிருந்தான், பெண்களை வெட்டிவிட்டார். ஊர்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தை பெரிய கொலை செய்வான். அவனை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. அவனுடைய அந்த அநியாயம் உச்சகட்டமாக அவன் செய்தது என்ன? நான் தான் உயர்ந்த இறைவன், எல்லா இரவும் கடவுள் எல்லாத்துக்குமே அவன் பெரிய கடவுள், அவன் பெரிய இறைவன் என்று அவன் வாதித்தான். அல்லாஹ் அடுத்த வசனத்துக்கு وَإِفَرْقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ فَأَنْتُمْ تَنْظُرُونَ. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் கடலில் போட்டிருந்தார். இவ்வளவு பெரிய அநியாயம் செய்தவன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேற எதுவுமே சொல்லலையே. அவருடைய சொத்தை கேட்கல, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை கேட்கவில்லை. இஸ்லாத்தை மட்டும் பிரச்சாரம், இஸ்லாத்தை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார். ஆனா அந்த அரசன், அந்த ஃபிரௌன் இவ்வளவு அநியாயம் பண்ணான்.
பெண் குழந்தைகளை விட்டு ஆண் குழந்தைகளை கொலை செய்வார். கடைசியாக இந்த காலகட்டம் எவ்வளவு பெரிய காலகட்டம். இன்னைக்கு அதிகமான என்னது ஆட்சியாளர் உடனே அதான் தண்டிச்சிடும். நம்முடைய மனநிலை எப்படி போகுது? 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா இவ்வளவு அநியாயம் செய்கிறாரே. குஜராத்ல அப்பாவி மக்கள் 3000க்கும் அதிகமானவர்கள் கொலை செய்தால் நாட்களாவுடைய அந்தஸ்து செல்வாக்கு ஏற்று கொண்டே போது அல்லாஹ் கவனிக்காமல் விட்டு விடுகிறாரா என்ற ஒரு சிந்தனை நம்முடைய மக்கள் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய உள்ளத்தை ஆக்கிவிடுகிறது. யோசிப்பாருங்க, அப்படிதான் யோசிக்கிறோம். 2002 அவ்வளவு அநியாயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக இருக்கு. அல்லாஹ் எதுவுமே செய்யலையே. இந்த ஒரு சிந்தனை ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? ஃபிரௌனுடைய காலகட்டம் என்ன? மூசா நபி பிறப்பதற்கு முன்னால் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருப்பார். மூசா நபி பிறக்கிறார்கள், ஃபிரௌனுடைய வீட்டிலே வளர்கிறார்கள். காரணம் சொல்கிறது, திருமணம் செய்து கொள்கிறார்கள், வாழ்க்கை வயதை அடைகிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணத்துக்கு மகனாகும் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அந்த தன்னுடைய மாமனார் மனைவியுடைய தந்தையுடைய விவசாய அவன் இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் என்று சொல்லப்படவில்லை. நாம் யூகிக்க முடியும். கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு மேலாக மூசா நபி பிறப்பதற்கு முன்னால் கொடுங்கோலனாக மூசா நபி பிறந்ததற்கு பிறகும் கொடுங்கோலனாக தான் இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகும் கொடுங்கோல் ஆட்சி. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் மூசா நபி அதாவது அவருக்கு தப்பித்து ஓடுறார். ஃபிரௌனை தாக்குதலுவதற்காக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. வைத்து ஓடுகிற நம்ம ஊரை விட்டு ஓடிடுவோம். ஆனால் ஃபிரௌனுடைய ஆணவம் அடங்கவில்லை. அவர்கள் அனைவரையும் கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அப்பாவி மக்களும் முன்னாடி பார்த்தா கடலில் முன்னாடி ஃபிரௌன். அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், மூசாவே மாட்டிட்டோம், நம்முடைய கதை முடிந்தது. இன்னால முதற்கும் அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தௌஹீத் என்று கூறி அந்த ஈமானை கூறியோடு சொன்னார்கள், இன்னமா யரப்பி ஸயஹ்தீன், என்னோட இறைவன் இருக்கிறார், அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபதரிப அஸாகல் பஹர், உம்முடைய இந்த கைத்தடியை கொண்டு கடலை அவனை பட்டிப்பியாக இறை உத்தரவிடுகிறார். அந்த கடலை இரண்டாக உலகத்தில் எங்காவது கடல் கடந்து பார்த்திருக்கிறோமா? நம்மை கற்பனைக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஆட்கள் அநியாயக்காரர்களை அழிக்க நினைத்து விட்டார் என்றால் அவருக்கு படையெல்லாம் தேவை கிடையாது. கடலை பிளந்து ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மிக கொடூரமானவன், அவரை எதிர்த்து யாரும் கேட்பதற்கில்லாத மிகப்பெரிய அநியாயக்காரரை அல்லாஹ் கடல் மூழ்கடித்து அழித்து நாசம் செய்கிறார். நாம் சிந்திச்சு பார்க்கிறோம் அன்றைய காலகட்டத்திலோட தியாகம். அது மட்டுமா, வரலாறு படிக்கிறோமே, ஹிட்லர் என்று சொல்லக்கூடியவன் எத்தனையோ அப்பாவி மக்கள் படிக்கிறான். கிட்டத்தட்ட 60 லட்சம் 90 லட்சம் எல்லாம் பேசுகிறார்கள். அவன் எப்படி இருக்கிறோம்? எல்லாமே படிக்கிறதானே. அவனுடைய மரணம் எப்படி இருக்கு? தற்கொலை செய்து கொண்டான், தீ குடித்துக் கொண்டான். வரலாறு முசோலினி என்று சொல்லக்கூடிய கொடூரக்காரன் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடு மாடுகளை தலைகீழ தொங்க போடுவதில்லை, வண்டியை தலைகீழ தொங்க கொண்டு தொங்க கொண்டு அடித்து கொலை செய்தார். இதுதான் வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இத்தகு தஅவத்தல் மظلوم, பாதிக்கப்பட்டவர்களை துஆவை கேட்டுக் கொள்ளுங்கள். வரலாறு ஒவ்வொரு மன்னரையும் அநியாயம் செய்யக்கூடியவன் வாழ்ந்த வரலாறு கிடையாது. சில காலங்கள் அல்ல அவகாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால தொழுகை காபத்துல்லாஹ்வை தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு 2 சம்பவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உக்பத்து பின் முஹைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் முக்கியமான நபிகளால் கடுமையாக வேதனை செய்யப்பட்ட நிகழ்வு எது என்று கேட்கப்படக்கூடிய இடத்துல நபித்தோழர்கள் இந்த சம்பவத்தை சொல்வார்.
கடுமையா பக்கத்து காத்துங்களா அதில் குறிப்பாக இந்த உபாய் சொல்கிறார் கொடுமை செய்கிறார்கள் நபிகளாக ஒன்று கொண்டிருக்கிறார்கள் வரலாம் பின்னாடி அவனுடைய போர்வையை கொண்டு நபிகளாத்தை கழுத்தை நெருக்கிறார் கடுமையாக மூச்சு திணறுகிறார்கள் ஒரே செய்வதற்கு முயற்சி செய்கிறார் உடனடியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆரம்ப தடுக்கிறது முடியாது ஓடோடி வந்து அவரை தடுத்து அல்லாதான் என்னுடைய இறைவன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க இவரை கொலை செய்ய பார்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழக்கிறார். இது ஒரு சம்பவம். இதற்கு இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறுது. இப்படி நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல தொழுகை நடத்துறாங்க. மக்கத்து காஃபிர்கள் அபூ ஜஹல், உத்பா, உமையா போன்ற பெரும் மக்கத்து காஃபிர்களின் தலைவர்களாக இருக்கிறார். கேட்கிறான், அவனுக்கு மத்தியில கேட்கிறான், இந்த முகமதுடைய மேல தொடர்புடைய நேரத்துல ஒட்டகத்தினுடைய குடல் மாறி அழுகி போன குடல் மாறி தூக்கி வீசுறது நேரத்துல ஒரு கேவலமான மனிதன் நான் அதை செய்தேன் என்று ஒத்துக் கொள்கிறார். ஹதீஸ்ல இப்படி வாசகம் இழிவான ஒரு மனிதன் அதை ஒத்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போறாங்க. சஜிதாவுக்கு போகக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் நபிகளால் தன்னுடைய கையை சொல்றார். மக்கத்து காப்பிற்கு சொத்தையாக இருக்கவில்லை, அவருடைய வீட்டை சூறையாடவில்லை, நன்மை பற்றி சொல்றார். அவன் என்ன பண்றான்? நபிகளாருடைய முதுகில ஒட்டகத்துடைய குடல் மாறி போறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு எழுவதற்கு சிரமப்படுகிறார்கள். எழ முடியல. உடனடியாக அதை பார்த்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சும்மியாக இருக்கிறாங்க. ஓடி வந்து அதை என்ன கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு எழுந்தார்கள். எழுந்து அல்லாஹ்வுக்கு கையிட்டார்கள். அல்லாஹ்வும்ம அலைக குவைஸ், அல்லாஹ்வும்ம அலைக அபீ ஜஹல், அல்லாஹ்வும்ம அலைக குய்யத் கலப், அல்லாஹ்வும்ம அலைக உக்ரத்துமின் முஹீத். அத பக்கத்து காஃபிர்கள் ஆகிய பேர்களை பட்டியலிட்டு வாசித்தார். யா அல்லாஹ், குறைஷினுடைய தலைவர்களை நீ பார்த்துக்கொள்வாயாக. இப்படி ஒவ்வொரு பேருடைய பேர்களை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே சஜிதாவுக்கு சிரமப்படுறாங்க. எந்திரிக்க முடியல. ஏன்னா ஒட்டகத்துடைய குடல் மாறி மேலே போயிடுது. அதை பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சென்றார்கள் அன்னைக்கு மக்கத்து காப்பிர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இது எப்போ ஆரம்ப காலகட்டத்துல. இதற்கு பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அந்த பத்ர் போர்க்களத்துல எத்தனை நபிகள் நபிகளார் துஆ செய்தார்களோ அத்தனை பேரும் அந்த பாறையின் உடலிலே சடலமாக வீசப்பட்டார்கள். ஒன்று தூக்கி வீசப்பட்டதை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன். அது மட்டுமல்ல, என்றைக்கு நபிகளார் துஆ செய்தார்களோ அன்றிலிருந்து இந்த மக்கத்து காப்பிர்கள் விழுந்து சென்றாரே, அது முன்னாடி பத்ர் போர்க்களத்துல கொலை செய்யப்படும் வரைக்கும் அவர் சிரிக்க வேண்டும். அல்லாஹ்வே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பல ஆண்டுகள், சில நாட்கள் கிடையாது, கிட்டத்தட்ட 8-9 வருடங்கள் அது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் சிரிக்க முடியல. அவன் பாதிக்கப்பட்டவன் துவா செய்துதான் நீங்க நிலைமை மோசமாக இருக்கும். ஏராளமான செய்திகளை பாதிக்கப்பட்டவருடைய துவாவுக்கு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். ஜாபீரின் சமுதாயம் சொல்லக்கூடிய ஒரு நபித்துவர் இருக்கிறார். புகாரி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார். கூஃபா என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு ஒரு நபித்தோழரை ஆளுநராக கவர்னராக நியமிக்கிறார். அந்த நாடுகளுக்கு யமன் தேசத்துக்கு மார்பின் ஜபல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை கவர்னராக நியமித்தார். இது மாதிரி நாமெல்லாம் நபிகளாக நியமித்தார். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழரை சாதிக்கக்கூடிய நபித்தோழரை கவர்னராக நியமிக்கிறார். சாத் பின் அபி வக்காஸ், இவர் வந்து சிறந்த நபிகளாரால் சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்பட்ட இவர் நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார். கவர்னராக இருக்கிறாரு, ஆட்சி செய்கிறார். அங்கிருந்து சில புகார்கள், சில கடிதங்கள் வருகிறது. ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு வருகிறது.
எப்படி இந்த சாதி நபி வக்காஸ் சொல்லக்கூடிய இந்த நபி போல சரியாக கொள்கை நடத்துவதில்லை. இன்னும் ஒரு சில புகார்கள், அதாவது மக்களுக்கு மத்தியில் நீதி செலுத்த மாட்டேங்கிறார்கள். இந்த மாதிரியான சில செய்திகள் உமரது எல்லாம் அவர்கள் உடனடியாக அவரை அந்த பதவியில் தூக்கிறார். கவர்னர் பதவியில் தூக்கிறார். அவரை கூப்பிட்டு அனைத்து விசாரணை செய்கிறார். உமரது எல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி செய்யக்கூடிய விஷயத்தை, மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற விஷயத்தை எப்பொழுதுமே மக்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய மகாத்மா காந்தி சொன்னார், இந்தியாவில் உமத்தை ஆட்சி சொன்னால் அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஆட்சி செய்வார் உமரது இல்லாமல். அவங்க ஜனாதிபதி தன்னுடைய கவர்னர் ஒருவர் தன்னுடைய ஆட்கள் ஒருவர் இப்படி அவசியம் செய்கின்றவரையே அவர் விசாரிக்கிறார். இப்படி ஒரு தகவல் வருகிறது, நீங்க என்ன செய்வீங்க, ஒன்றை தொடர்பீங்களா கேட்க. அவர் சொல்கிறார், சாதி நபி வக்காஸ் சொல்கிறார், அல்லாஹ்வின் ஆணையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழில் நடத்துவதற்கு கற்றார்களோ அப்படியே நான் அப்ப உமரது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் அறிவிக்கிறேன். நீங்க நல்ல முறையில தான் தொழில் நடத்துவீங்க. ஆனால் இப்படி ஒரு தகவல் வந்ததாக நான் உங்களை விசாரணை செய்து சொல்லிட்டு உமரது அவர்கள் அந்த சாதி நபி வக்காஸ் அவர்களையும் அவரோட வரலாறு என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபித்தோழர், அதாவது இன்னொரு நபித்தோழர் சாதி நபி வக்காஸ் அவர்களோடு ஒவ்வொரு பள்ளிவாசலாக விசாரணை செய்கிறார். இவர் எப்படி தொடர்கிறார், இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் சிறந்த நபித்தோழர், நல்ல முறையில தொழுகை நடத்துகிறார், மக்களுக்கு நீதமாக நடத்துகிறார், எல்லாமே சொல்றாங்க. ஒரே ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உசாமா சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ன சொல்றாருன்னா, இவர் சரியாக தொழுகை கிடையாது, மக்களுக்கு மத்தியில நீதமாக நடத்துவது கிடையாது என்று இப்போ கடிதம் எழுதினவர் இவர் தான். கடிதம் யாரும் தெரியாம இருந்துச்சு. உமரது அவருக்கு கடிதம் இவருக்கு உசாமா சொல்லி இந்த மனிதர் தான். உடனே அந்த இடத்திலே சாஹிபின் அபீ வக்காஸ் சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அல்லாஹ் இடத்துல ஒரு 3 துஆ பேசினார். யா அல்லாஹ், இந்த மனிதன் ஒரு கவர்னரை பெருமைக்காக இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். அப்படி இவர் செய்திருந்தால் இவருடைய வயதை அதிகப்படுத்துவாயாக. வயதை அதிகப்படுத்துவாயாக, இவருடைய வறுமையை அதிகப்படுத்துவாயாக, இவருக்கு பல குழப்பத்தை அதிகப்படுத்துவாயாக. வயதுனா ஆயுஷ் அதிகப்படுத்த சிரமம் அல்லாத வயதுல காலங்கள் செல்கிறது. அந்த மனிதர் வயோதிகத்தை அடைகிறார். எந்த அளவுக்கு தன்னை பிரிவும் கண்களை வைக்கிறது, வரக்கூடிய போகக்கூடிய மக்களை எல்லாம் மோதி நிறுத்துவார், கண்டு தெரியாது, கடுமையான வறுமை ஏற்படும். அந்த மனிதர் பேசிக் கொள்வார். சாஹிபின் அபீ வக்காஸுடைய துஆ இவருடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் பேசிக்குவார், புலம்பிக்குவார். இதான் எவருக்கும் நம்முடைய கையாலோ கரத்தாலோ அநியாயம் செய்ய கூடாது. அந்த மனிதர் மன்னிக்கின்றதை அல்லாஹ். யாருக்கா நம்ம தவறு செய்தா நேரடியாக எந்த பக்கம் பார்க்க கூடாது, அவரிடத்தில் மன்னிக்கணும். ஏனென்றால் அவர் மன்னிக்காது. அல்லாஹ் பல செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று இன்னொரு செய்தி, அர்வாபின் குவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சயீத் பின் ஸைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோருடைய சில நிலத்தை அபகரிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருடைய நிலத்தை ஒரு சிறு பகுதியை அபகரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல 7 பூமி அளவு நாளையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அந்த செய்தியை கேட்டு நான் இறந்துவிட்டேன். ஆனால் அவரும் ஃபத்வா அவாசியம், யா அல்லாஹ், இந்த பெண்மணி பொய்யாளராக இருந்தார், பொய்தான் சொல்றார், இவர் என்னுடைய நிலத்தை அபகரித்துவிட்டு என் மீது பொய் சொல்கிறார், அவள் பொய் சொல்லி இருந்தார், யா அல்லாஹ், இவருடைய பார்வையை நீ பறித்து, இவருடைய பார்வையை நீ பறித்து இந்த பூமியிலே அவளை சாமி என்று. அதே நிகழ்வு
இதற்கு ஆரம்பிச்சிருக்கிறது. நபித்தோழர்கள் சொல்வார்கள், அந்த பெண்மணி தன்னுடைய சிரமத்தை தொட்டு நடப்பார் என்று தெரியாது. நடந்து அவளும் புறப்பால் எப்படி சபைகளின் செய்துடைய ரூபா என்னுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படியே சிரமத்தை தன் தெரியாமல் நடந்து கொண்டிருப்போம். தன்னுடைய வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்களுக்கு அதுவே ஒரு மௌத்தாக மாறுகிறது. இதான் வரலாறு. அநியாயம் செய்தவர்கள் அப்பாவி மக்களுடைய துவாக்கள் ஒரு பொழுதும் வீணாக வரலாறு சிந்திச்சு பார்க்கலாம். எப்படி எவ்வளவு அநியாயம் உலக வரலாற்றிலே 80,000 டன் வெடிப்பொருட்கள் அந்த காசாவுடைய அந்த சிறிய உலக வரலாற்றை யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான குழந்தை ஏறக்குறைய 20,000 குழந்தை மருத்துவமனையில் தாக்கலாம். ஊடகத்தை சார்ந்த நபர்களை பத்திரிகையாளர்களை தாக்கலாம். மருத்துவ ஐசியூ தாக்கலாம். கேட்பதற்கு ஆளுமையாக அல்லாஹ் அநியாயக்காரர்களை கொஞ்ச நாளாக கேட்போம். அல்லாஹ் எப்படி இருக்கிறது பெரும்பாலும் இன்னைக்கு செய்தி வருகிறது. இஸ்ரேலுடைய பிரதமருக்கு கேன்சர் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க சிறுநீர் கிடைக்கக்கூடிய பகுதியில கட்டி வந்திருக்கிறது. அது கேன்சர் என்று பத்திரிகைகள் எந்த அநியாயக்காரர்களை கிடையாது. நம்ம நினைக்கிறாங்க இன்னும் போராடிட்டே இருக்கிறோம். மக்கள் செத்துக் கொண்டே இருக்கிறார்கள். 50,000 மக்கள் மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஐசியூல தாக்கப்படுகிறது. கோல்களை அறுப்பதற்கு அப்படி திரையில எடுத்து ஒப்பந்தமா கோடை மேற்கோளெல்லாம் வச்சு அப்படியே கட்டிக்கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ காட்சி, சில குழந்தைகள் கலந்து அவையான அழைச்சுதான் ஐசியூ வாழ்க்கைய அப்படி துடித்து கதறுகிறது. அநியாயம் செய்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் சொன்னார்கள். ஒருவன் அவ்வளவு அநியாயத்தை இந்த கொடூரம் கேன்சர் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு என்ன உடல் இறக்கத்துக்கு ஆபரேஷன். நம்ம நினைக்கிறோம் வீட்டுல போனா அப்படி அல்லா 2 மாதத்துக்கு முன்னாடி ஆபரேஷன். இப்ப இது வந்து கேன்சர் தீர்க்க முடியாதுன்னு சொல்லி அளவுக்கு கொடூரமான நோய். அல்லா இப்படிதான் அநியாயக்காரர்கள் எத்தனை பேர் இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக துவா செய்யக்கூடிய இந்த வரலாறு நம்ம பொருத்தி பார்க்கணும். பாதிக்கப்பட்டக்கூடிய துவா ஒருவரும் கைவிட மாட்டான். நாம யோசிக்கிறோம் இத்தனை மட்டும் போதான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை நான் நேசிக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த அழகான ஒரு வீரரை பார்க்க முடியாது. நான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொல்லப்படுறேன். சும்மா மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது. ஒருக்கா கொல்லப்பட்டாச்சு, மீண்டும் உயிர் கொடுக்கப்படுது. சும்மா மீண்டும் கொல்லப்படுவேன். போர் செய்ய சகிதாம சும்மா அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்தார். சும்மா 3வது வயசில் கொள்வேன், சகிதாக்கப்படுவேன். மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டார். 4வது முறையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொலை செய்வதை சகிதாக்கப்படுவதை நாம் விரும்புவேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அநியாயத்துக்கு எதிராக நம்மால் இந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கு நாட்டில் போர் செய்ய சூழ்நிலை இல்லை. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் போர் செய்யணும், இல்லை என்றால் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது அநியாயக்கார அரசை எதிர்த்து குரல் கொடுப்பது மிகச்சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட ஆகவே
அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக பாரிய அநியாயத்தை எல்லா கட்டத்திலும் எதிர்பார்க்கிய நன்மக்களாக உள்ளார். நாம் அனைவரையும் பார்க்கிறோம். அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் எல்லாம் இருக்கிறது. அதற்காக ஜனநாயகம் வைத்த குரல் கொடுக்க வேண்டும். அதே நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிகமாக உணர்வுபூர்வமாக நாம் வாசிக்கிறோம். யாரோ ஒருவர் கொல்லப்படுகிறார், காயப்படுத்தப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நபிகள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் சகோதரன். அல் முஸ்லிமு கஜஸதி ரஜுலின் வாஹித். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் ஒரே ஒரு உடலை போன்றவர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரே ஒரு உடலை போன்றவர். என் கால ஒரு கல்லு ஒரு காயம் பட்டதா, என் கை என்ன பண்ணுவோம், என் கண் என்ன பண்ணுவோம், என் கால சமீபம் கால கண்பட்டால் உடனே கை கண்ணிலிருந்து கண்ணீர் கொண்டால் ஆமாம் இல்லையா? இதை போன்று பலஸ்தீனில் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டார், ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டார், அது சிரியாவில் ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டார். நம்முடைய கண்களில் ஒரு சிறிதளவா கண்ணீர் மக்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் சொல்லி முடிக்க முடியாது. நபிகள் முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கட்டிடத்தை உடைக்கிறது, ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பலப்படுத்துகிறது. அந்த மக்களுக்காக அதிகமாக தொழுகையை துவாசிக்கலாம். ஜும்மாவுடைய நாள சிறப்பாக துவாசிக்கலாம். மூத்த நாசராட்சி அந்த துவாக்கம் செய்ய நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த நாளாச்சு மக்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று நடந்து செய்கிறாங்க. அல்லாஹ் ஒரு காலத்துக்கு குறிப்பிட்ட காலத்தை செய்கிறார். அப்பொழுது அப்போ நம்மளால் இந்த துவா அதிகபடியாக அந்த மக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். நம்முடைய துவாக்கள் வீணாகாது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய துவாக்கள் ஒரு பொழுதும் வீணாகாது. அதே நேரத்துல நாங்க தீவிரவாதத்தை முஸ்லீம்கள் என்ற பெயர்ல ஈடுபடலாம். அநியாயம் செய்வது தீவிரவாதத்தை அப்பாவி மக்கள் சூழக்கூடிய இடத்துல போய் என்ன பண்றாங்க? இதன் காரணத்தினால்தான் முஸ்லீம்கள் அதிகமான அது மட்டுமல்ல, மேற்கத்திய மீடியாக்கள் பல லட்சம் இஸ்லாமியர்களை கொல்லப்பட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈராக்ல 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார். அமெரிக்க படையினர்களால் அவைகள் யாரு? கூட்டுப்படை, பன்னாட்டு படை. பேரடி பன்னாட்டு படை 25 லட்சம் மக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டார். 4 பெண்களில் ஒரு விதையாக இருப்பார் ஆப்கானிஸ்தான். கடைசியாக ஊடகங்கள் அந்த அமெரிக்க படை வெளியேறக்கூடிய ஒரு சின்ன குழந்தையை கொஞ்சம் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க படை கேடுகின்ற மீடியர்கள் 25 லட்சம் பேரை கொண்டவர் அவர் அரசு படை. அங்கு போராட தன்னுடைய நாட்டிற்காக போராடக்கூடிய அப்போ அல்லாஹ் திருமலை சொல்லக்கூடிய அல்லாஹ்வை மட்டும் வணங்கினார் என்று ஒரே காரணத்திற்காக இஸ்லாமியர்களுக்கு இல்லாம பிரச்சனை ஏன்னா முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையினால் அருமையாக இந்த காலத்துல பல சோதனைகள் பல பிரச்சனைகள் வரலாம் செய்யும். அல்ல மாற்றங்களுக்கு இல்லை. அவன் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உபாசித்து அநியாயக்காரர்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அநியாயக்காரர்கள் அனைவரையும் அடித்து நாசப்படுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அப்பாவை முழுமையான வெற்றியை வழங்குவார் என்ற